தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜக பெண் தலைவர் திமுகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி பெண் தலைவர் திமுகவில் இணைகின்றார். காங்கிரஸ் கட்சி 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணி அந்த கட்சியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கட்சியிலிருந்து விலகினார். பாஜக தலைவர் பதவியை எதிர்பார்த்தார். கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளர் பதவியை எதிர்பார்த்தார். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் பதவியை எதிர்பார்த்தார். தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியையும் எதிர்பார்த்தார். ஆனால் விஜயதாரணியை மேலிடம் கண்டுகொள்ளவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த விஜயதாரணி தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார். அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து 1.5 வருடம் ஆகிவிட்டது. பாஜக அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, எந்த பதவியும் வழங்கவில்லை. தொண்டர் இல்லாத தலைவராக பாஜகவில் உலா வருகின்றார். செல்வி ஜெயலலிதா இருக்கும் பொழுதே அதிமுகவில் இணைய முயற்சி எடுத்தார். அதை காங்கிரஸ் கட்சி மேலிடம் தடுத்தது. இவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் பொழுதே தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காகவும் பேச்சுவார்த்தை நடத்தினார். தற்பொழுது பாஜகவில் இருக்கும் பொழுதும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது கலகலத்து போய் உள்ளது. தமிழக வெற்றி கழகத்திலோ அதிமுகவிலோ இணைந்தால் தனக்கு அரசியல் எதிர்காலம் இருக்காது என்று கருதினார். திமுக இவருக்கு வலை வீசியது. திமுக வீசிய வலையில் சிக்கியுள்ளார். விஜயதாரணி விரைவில் திமுகவில் இணைய உள்ளார். இது பாஜக தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.